Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். இப்பொழுதும் நம் மத்தியில் சிஸ்டர் உஷா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு நிமிடம் கூட எல்லா கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. இந்த நல்ல காலை வேலைக்காக, இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அர்ப்பணிப்பின் ஞாயிறன்றப்பா எங்களை நாங்கள் முழுமையாய் அர்ப்பணிக்க, இன்னும் என்னென்ன விதத்திலெல்லாம் அர்ப்பணிக்கணுமோ தகப்பனே, அதை எங்களுக்கு கற்றுத்தாங்க. நாங்களும் அதுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா, வார்த்தையை கேட்கும் போது கத்தாவே, அப்பா இருதயம் கத்தாவே பரிசுத்த ஆவியானவர் திறந்து தருவீராக, நல்ல நிலமாய் மாற்றி தருவீராக. அப்பா கேட்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்க அன்பின் கையில தருகிறோம். அப்பா நீங்க ஆட்கொள்ளுங்க, பேசுகிற என்னை ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அமர்ந்திருக்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வந்திருக்கிற யாவரையும், ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களையும், தருணத்தை தந்த பாஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்னவென்றால் த நியூ டெஸ்டமெண்ட் சர்ச். நம்ம எந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம்? புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சர்ச் ஸ்டைலும் என்ன ஸ்டைல்ல இருக்கு? பழைய ஏற்பாட்டு ஸ்டைலா இல்லை புதிய ஏற்பாட்டு ஸ்டைலா? புதிய ஏற்பாட்டு மாடல் படி நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ வேதத்துல காட்டியிருக்கிற அந்த புதிய ஏற்பாடு சபை எப்படி இருந்தது, நம்ம சபை அதை எப்படி நம்ம அதே போல மெயின்டைன் பண்ணி கொண்டு வருகிறோம். அப்போ அந்த சபையில் இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும், அந்த சபையில் இருந்த நல்ல நல்ல பண்புகள் என்னெல்லாம் இருந்தது, இன்னைக்கு ஒருவேளை அதில் ஒரு சிலது நம்ம கிட்ட மிஸ் ஆயிருக்குமானா அதை கர்த்தர் நமக்கு காட்டி கொடுப்பாராக. அப்படிப்பட்ட ஒரு புதிய ஏற்பாட்டு சபையில் நீங்களும் நானும் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு அதன் மூலமாய் அருளுகிற ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம இந்த சர்ச் அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க பதத்திலிருந்து எக்லீஷியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான் சர்ச். எக்லீஷியா அப்படின்னா என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லை ஒரு லோக்சபா கூடுது அப்படின்னா என்ன நோக்கத்தோட கூடுவாங்க? ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கூடுது, என்ன நோக்கத்துல கூடுவாங்க? சட்டசபை கூடும்போது என்ன நோக்கம் இருக்கும்? சில காரியங்கள்லாம் திருத்தம் செய்யணும், சில காரியத்தை எல்லாத்தையும் புதுசாக ஆட் பண்ணணும், சில காரியத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், இருக்கிற தவறுகள் நிறை குறைகள் எல்லாத்தையும் சரி பண்ணணும் இல்லையா? அந்த ஒரு நோக்கத்தில் கூடப்படுகிற அந்த ஒரு காரியத்துக்கு தான் எக்லீஷியா என்று பெயர் பெற்றது. அப்போது இந்த மாதிரி நம்ம புதிய ஏற்பாட்டில் சபை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் எப்போவுமே ஒரு பெரிய டினாமினேஷனை பார்த்து இதை சர்ச்சுன்னு சொல்லி என்ன பண்ணலை, சொல்லலை. இல்லை ஒரு பில்டிங்கை பார்த்து இதை சர்ச்சுன்ட்டு என்ன பண்ணலை, எங்கேயுமே உரைக்கப்படலை. அப்போ சபைன்னு சொல்லிட்டு எதையெல்லாம் அவர் காட்டுகிறார் என்றால், முதலாவது பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவருடைய அவயமாய், ஆண்டவருடைய சரீரமாய் நம்மளை என்ன பண்ணுகிறார் பார்க்கிறார். எடுத்து வாசிப்போம். ரோமர் 12:5. ரோமர் 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தா ஒரு சபையை ஒரு பில்டிங் கூட ஒப்பிட்டாங்க இல்லையா? இன்னைக்கு அதோட நம்மளுக்கு எவ்வளவோ பிரிவிலேஜ் அதிகமா கொடுத்து நம்ம யாரோட சரீரத்துல ஒரு அவயங்களா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயங்கள்லாம் நம்மளை அந்த சர்ச், நீங்கள் ஒரு சர்ச் அப்படிங்கும் போது அதுக்கு அவ்வளோ பெரிய மீனிங் உள்ள அடங்கியிருக்கு. இரண்டாவது சபைங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துகிறதுனா, எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16. 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஓகே, அப்போ செகண்ட் ஆண்டவர் ஒரு சபையை, உங்களையும் என்னையும் தான் சர்ச்னு சொல்றாரு. அதை சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, உங்களை அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவருடைய சரீரமும் அவயவுமா இருக்கிறோம். அடுத்தது இரண்டாவது என்னன்னு சொல்றாரு? நம்மள என்னன்னு சொல்றாரு? டெம்பிள் ஆஃப் காட்.
இல்ல, அவர் எங்க தங்குறாரோ அதுதான் டெம்பிள். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒண்ணுல தங்குறேன், நீ தான் என்னோட டெம்பிள் சொல்றார். ஹல்லேலூயா. பிரிவிலேஜ் பாத்தீங்களா எவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மளை ஏத்தி இருக்கிறாரு என்று சொல்லி. ஃபர்ஸ்ட் சரீரம் சொல்றாரு, அடுத்தது ஆலயம் சொல்லி சொல்றார். அடுத்தது மூன்றாவது வாசிங்க, 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க அப்போ மூன்றாவது ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா, பிரைட் ஆஃப் கிரைஸ்டா பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? பிரைட், அதாவது நீங்களும் நானும் அவருக்கு மணவாட்டிகளா இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வாசிப்போம். முதலாவது என்ன சொல்லி பார்த்தோம்? கிறிஸ்துவின் சரீரம், பாடி ஆஃப் கிரைஸ்ட். இரண்டாவது ஆலயம், டெம்பிள் ஆஃப் காட். அடுத்தது மூன்றாவது மணவாட்டியாய் பார்க்கிறார். அடுத்தது பிரைட் ஆஃப் காடா பார்க்கிறார். அடுத்தது அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். மந்தை அப்படின்னு சொல்லியிருக்க, இந்த மாதிரி ஜனங்கள் கூடுகிற அவர்களை என்னன்னு சொல்லியிருக்கு? ஃப்ளாக் ஆஃப் காட், ஆண்டவரோட மந்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மந்தை அப்படிங்கும் போது அந்த மந்தையெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல என்ன பண்றாங்க? கூடுகிறாங்க. அந்த கூடுகை எங்கனாலும் இருந்தது. முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா வீடுகள்ல தான் ஆரம்பிச்சது. அந்த வீடுகள் இடம் போதாதப்போ ஒரு சபையாக இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஸ்தலமாக உருவாகிச்சு இல்லையா? அப்படி நம்ம இன்னைக்கு உருவாக்கப்பட்ட இந்த ஸ்தலத்தை நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல சர்ச்னு நம்ம கூப்பிடுறோம் இல்லையா? அப்போ இந்த சர்ச் அந்த காலத்துலயும் இந்த சர்ச் இருந்தது. அப்போஸ்தலர் காலத்துல இதே மாதிரி சபைகள் காணப்பட்டுச்சு. இந்த சபைகளுக்கு ஒவ்வொரு தன்மைகள் இருந்தது. எல்லா சபைகளையும் தேவன் விரும்புகிற அந்த எல்லா சபைகள்லையும் என்ன காணப்பட்டுச்சு? ஒவ்வொரு தன்மைகள் இருந்தது. அப்போ அந்த ஒவ்வொரு சர்ச்ல இருந்த ஒவ்வொரு தன்மைகள் பொறுத்து அந்த சர்ச்சுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்து, நம்ம சர்ச்ல அந்த தன்மையை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோமா, அதுக்கு நீங்களும் நானும் முற்படுகிறோமா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒரு பில்டிங்கை பார்த்து ஃபர்ஸ்ட் சர்ச்னு கூப்பிடல. யாரை பார்த்து கூப்பிட்டார்? உங்களையும் என்னையும் பார்த்து கூப்பிடுறார். அதுவும் சாதாரணமா கூப்பிடல. முதல்ல உங்களை ஒரு சரீரமாய் பார்க்கிறார். இரண்டாவது நம்மளை ஆலயமாகவே பார்க்கிறார். மூன்றாவது மணவாட்டியாய் பார்க்கிறார். நான்காவது மந்தையாய் பார்க்கிறார். இந்த மந்தையெல்லாம் கூடுகிற ஒரு இடத்தை இன்னைக்கு நம்ம சர்ச்னு சொல்றோம். அப்போ இந்த சர்ச் எப்படி அந்த காலத்துல இருந்தது, எப்படி நாம் இந்த காலத்துல இருக்க வேண்டும்ங்கிறத பார்க்க போறோம். முதலாவது அந்த சர்ச்சுக்கு நான் என்ன டைட்டில் கொடுக்க போறேன்னா, அது ஆவியானவர்ல ஆவியில நிறைந்த ஒரு சபையா இருந்தது. எப்படி இருந்தது அந்த சபை? ஆவியில் நிறைந்த ஒரு சபையா இருந்தது. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற சர்ச் அப்படின்னாவே அதுல ஆவியானவருக்கு இடம் இல்லைன்னா அது தேவன் நியமித்த சபையாகவே என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இன்னைக்கு நம்மள கூட நிறைய பேர் ஆவியானவரை மறுதளித்தது காரணத்தினால சில இடத்துல இருந்து இங்க வந்திருப்போம் இல்லையா? அப்போ ஒரு சர்ச் அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டலே எப்படி இருக்கணும்? ஸ்பிரிட் ஃபில்டா இருக்கணும். ஆவியானவர்னால அந்த சபை நிரம்பி இருக்கணும். ஆவியானவர்னால நடத்தப்படுகிற ஒரு சபையாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். இந்த ஆவியானவர் நடத்தப்படணும்னா அதுக்கு முன்னாடி அந்த ஜனங்கள் எல்லாம் ஒன்று செய்தாங்க. வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:1. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட்ஃபுல் சர்ச்சா மாறுறதுக்கு முன்னாடி அவங்க செய்த காரியம் என்னன்னா, அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே என்ன பண்ணியிருந்தாங்க? வந்திருந்தாங்க. அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம். இதுக்கப்புறம் உள்ள ஸ்டோரி எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அந்த நேரத்துல அப்போ ஆவியானவர் இறங்கினார் சொல்லி. அப்போ ஆவியானவர் இறங்கறதுக்கு முன்னாடி அந்த ஜனங்கள் கிட்ட, ஒரு சபை அப்படிங்கும் போது அந்த ஜனங்கள் கிட்ட காணப்பட்ட முதல் காரியம் என்ன? ஒரு மனம். சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம ஒரு சர்ச்சா இருக்கிறோம், நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சர்ச் ஒரு ஸ்பிரிட் ஃபில் சர்ச்சா இருக்கணும்னா முதல்ல விசுவாசிகளா இருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்னா ஒரு மனம் உள்ள ஒருத்தர்களா இருக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னன்னா, நான் யாரோ நீ யாரோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு இருக்கிறதா ஆண்டவர் என்ன பண்ணவில்லை, விரும்பவில்லை. நம்ம சபையோட எப்படி இருக்கணும், டாக்டரின்ஸ் எல்லாம் பைபிள்ல இருந்து இருக்க வேண்டும். அந்த பைபிள்ல இருந்து சொல்லப்பட்டிருக்க டாக்டரினுக்கு சொல்லியிருக்கிற நியமங்களுக்கோ எதுக்கோ எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதற்கு முரண்பாடாக நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சபையில நம்ம வைத்திருக்கிற சகல டாக்டரினும் எதைப்படி இருக்கு, வேதத்தின் அடிப்படையில் இருக்கு. அஸ்திபாரம் வேதம்ங்கும் போது அதுல நம்மளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது. அந்த ஒரு அடிப்படை விஷயம் வேதத்திலிருந்து இருக்குங்கும் போது நம்ம வேற ஒரு நோக்கத்தோடையோ இல்லை வேற ஒரு கான்செப்டையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, உள்ள திணிக்க கூடாது. இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் வசதிப்படுது, அதுக்கு முன்னாடி காலத்துல நான் அதுக்கு தான் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து நான் என்னோட காலகட்டத்துக்கு நான் ஒரு விஷயத்தை மாற்றிக்கொண்டேன், அதற்காக சபையும் மாறணும் அப்படின்னு சொன்னா அப்படி மாறல அப்படின்னா நம்ம ஒரு மனமா இருக்க மாட்டேங்கிறோம் நிறைய நேரம். அது தேவன் எதிர்பார்க்கிற சபையாக இருக்காது. நமக்காக மாத்திக்கிட்டாங்க, நமக்காக மாத்தி கொள்ளுகிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது தேவன் நியமித்த ஒரு சபையா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்போ தேவன் கொடுக்கிற இந்த அஸ்திபாரமான டாக்டரின்ஸ் படி நம்ம இருக்கிறதுக்கு எந்த ஒரு மனம் இல்லாத ஒரு காரியங்களும் நம்ம கிட்ட கிரியை செய்ய கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இல்லை அப்படின்னா ஓகே, ஆனா தேவன் வேதத்துல சொல்லி இருக்காரு, அதை சர்ச்ல ஃபாலோ பண்றோம், அதுக்கு நான் முரண்பாடா இருக்கிறேன்னா கர்த்தர் நம்மளுடைய கேரக்டரை என்ன பண்றார், வெறுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு மனமா எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு, இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. எல்லா காரியமும் ஆதி சபையில நடந்த எல்லா காரியத்துக்கும் முதல் ஸ்டெப்பே இதுதான், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றதுதான். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றதுக்கு முன்னாடி அந்த ஜனங்கள் எதுக்காக கூடி இருந்தாங்க, ஆண்டவர் சொல்லியிருக்காரு நான் போவேன், போனதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட அனுப்புவேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அப்படி ஒரு காரியத்தை அவங்க ரிசீவ் பண்ணல, எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு காரியத்துக்காக அவங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, கூடியிருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு நான் மறுபடியும் வருவேன், சபையானது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்காக நம்ம சபையா இருக்கும்போது அதுல வேற ஒரு தாட்ஸை, என்னோட ஓன் தாட்ஸை நான் என்ன பண்ணக்கூடாது, இழுக்கக்கூடாது. அதே மாதிரி தான் பவுல் நிறைய இடத்துல சில காரியத்தை கண்டிக்கிறாரு. ஒரு சபையில பிரிவினை இருக்கு, இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, வேதம் சொல்லியிருக்கிறது ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அதை அவங்க செய்யல, அதை பவுல் வன்மையா என்ன பண்றாரு, கண்டிக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நிதானிச்சு பார்ப்போம், ஒருவேளை வேதத்தின் அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களுக்கு நான் முரண்பாடா இருந்துட்டு இருக்கேனா, அதுல எனக்கு ஒரு மனம் இல்லையா என்று சொல்லி நம்ம யோசிக்கணும். அப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு அதை சரி பண்ண வேண்டும். அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமா என்ன பண்ண முடியும், கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்தது, முதலாவது ஸ்பிரிட் ஃபில்ட் சர்ச், ஆவியில நிறைந்த ஒரு சபையாக காணப்பட்டது. இரண்டாவது எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்கள். இங்க பாருங்க, ரெண்டாவது காரியம் எனக்கு அந்த சர்ச்சை பார்த்து எப்படி பேரிட தோணுதுன்னா, அது ஒரு ஆக்டிவ் சர்ச்சா இருந்தது, செயல்படும் சர்ச்சா இருந்தது. எப்படிப்பட்ட சர்ச்சா இருந்தது, செயல்படும் சர்ச். அதாவது வாயில மட்டும் வடை சுட்டுட்டு வேலையில இல்லாம இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இந்த சபை எப்படி இருந்தது, ஜஸ்ட் வேர்ட்ஸ்ல இல்ல ஆக்ஷன்ல காட்டுற ஒரு சர்ச். ஹல்லேலூயா. அப்போ இரண்டாவது அந்த சபையை எப்படி பார்க்க தோணுதுன்னா செயல்படும் சர்ச்சா இருந்தது. நம்மளோட இன்னைக்கு நிறைய காரியம் எப்படி இருக்குன்னா, வாயெல்லாம் நல்லா தான் பேசுறோம், ஆனா செயல்ல என்ன பண்ண காணும், கொஞ்சம் காணும், கம்மியா தான் காணப்படுகிறது. பாஸ்டர் வந்து ஒண்ணுமே காணும்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டார். ஓகே, பார்ப்போம். அப்போ நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னு தெரியுமா, இந்த சர்ச் வந்து ஆண்டவர் நியமித்த நம்ம சபை வந்து வெறும் பேச்சில் இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும், செயல்ல இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்குறதுக்கு முன்னாடி இந்த பேதுருவோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, பின்வாங்கின ஒரு வாழ்க்கையா நிறைய நேரம் இருந்தது, பயப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருந்தது, ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆனா ஆண்டவர் என்னைக்கு அவர் பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு அருளப்பட்டாரோ அன்னைக்கு 11 பேர் இருக்கும் போது யார் எழுந்து நிற்கிறார், யார் எழுந்து நிற்கிறார்,
பேதுரு எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்றுட்டு பயமே இல்லாம எந்த யூதர்களை கண்டு பயந்தாங்களோ, எந்த யூதர்கள் இயேசுவை அறைந்தாங்களோ அதே யூதர்கள் மத்தியில எழுந்து நின்று தைரியமா சொல்றாரு, யூதர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? யூதர்களேன்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களை பார்த்தே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? பேச ஆரம்பிக்கிறார். இப்படி பேச ஆரம்பிச்சவர் கடைசியில் என்ன கன்க்ளூட் பண்றாருன்னு பாருங்க. 36வது வசனம் வாசிங்க. ஆகையால் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். கொடுத்து முடிச்சிட்டு கன்க்ளூஷன் மட்டும் நம்ம பார்ப்போம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த, பாருங்க, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன், இந்த இயேசுவையே, எப்படி தைரியம் வந்துச்சுன்னு தெரியல, சொல்றாரு, நீங்க சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும், அறியறதெல்லாம் செகண்ட், ஃபர்ஸ்ட் யார் அறிந்துக்கோங்க, இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்று சொன்னார். இதை சொல்லும் போது அரைஞ்சு அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவனுக்கு ஒரு பக்கத்துல எப்படி இருக்குன்னா, இவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது அப்படி ஒரு திங்கிங் இருக்கும் இல்ல? எப்படி தப்புன்ட்டு இவர் மூஞ்சி முன்னாடி சொல்றாரு. இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? கண்டிப்பா இருந்திருக்கும். அது அவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்குமா? கண்டிப்பா கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா பேதுரு அதெல்லாம் யோசித்தாரா? இல்ல. பேதுரு ஊழியத்தை ஊழியமாய் செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற நினைக்கிற வார்த்தைய அவருக்கு தெரியும், இவங்களுக்கு நான் மூஞ்சி முன்னாடி சொன்னா கஷ்டமா இருக்கும்ட்டு. ஆனா அதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி அவங்க கஷ்டப்படுவாங்க, இவங்க கஷ்டப்படுவாங்கன்னு பார்க்காம, முகஸ்துதி பார்க்காம வார்த்தையா என்ன பண்ணாரு? சொன்னார். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துன மாதிரி கஷ்டமா இருந்திருக்கலாம், ஆனா அவர் சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம செய்யற தப்ப நம்ம போதகர் எடுத்து நம்மளுக்கு சுட்டி காட்டிட்டா எப்படி இருக்கு? நமக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு சுளிச்சுட்டு வீட்டில் போய் யோசிச்சா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கன்னு இருக்கு. இன்னொரு சிலருக்கு நான் செய்த தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, அதை எப்படியாவது மூடி மறைக்கலான் இருக்கு. இன்னும் சிலருக்கு வேற மாதிரி செய்ய தோணுகிறது. ஆமாவா? இன்னைக்கு இந்த சூழ்நிலை தேவ சபையில மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தவங்க நம்மளை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னாவே, அது சர்ச்சில் சுட்டி காட்டுறாங்க அப்படின்னாவே நம்ம ஒரு சரியான மேய்ச்சல்ல இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. நீ செய்யறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க செய்யறது தப்பு, இதை மாற்றிக்கோங்க, இது தேவனுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? தேவன் நியமிச்சு அந்த சரியான மேய்ச்சலின் கீழே நம்ம இருக்கோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆனா அந்த ஜனங்கள் எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க என்று சொல்லி பார்ப்போம். ரீட் பண்ணுங்க 37 37வது வசனம். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து பாருங்க, நம்மளுக்கு இந்த விஷயம் நடக்குது. நம்மளும் சொன்ன உடனே என்ன பண்றோம்? குத்தப்படுறோம். ஆனா குத்தப்படுறவங்க அதை வேற மாதிரி நம்மளே அறியாம ஒரு டைவர்ஷன் கொண்டு போயிடும். குத்தப்பட்ட உடனே நம்ம செய்ய வேண்டிய ஸ்டெப்பை விட்டுட்டு, ஐயோ நான் அவமானப்பட்டுட்டேனே, ஐயோ என் மேல தப்பு தெரிஞ்சிருச்சு அப்படிதான் நம்ம நினைக்கிறோமே தவிர, பரவாயில்ல நான் தப்பு பண்ணிட்டேன், நான் திரும்பி ஆண்டவர்கிட்ட நான் டர்ன் பேக் ஆகி வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கர்த்தர் சபைக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த மனநிலை தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் தப்பை சரி பண்ணாம பரலோகத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறோமா? கண்டிப்பா முடியாது. இல்ல, தேவ சபையில ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுகிறது, நான் பாயிண்ட் பண்ணி கூட சொல்ல வேண்டாம், மெசேஜ்ல சொல்றாங்க, வர்ஷிப்ல ஒரு காரியம் தேவன் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா அதை உடனே நம்ம என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும்? சரி செய்து கொள்ள வேண்டும். அது ஒரு சின்ன காரியமா இருக்கலாம், அது அந்த சின்ன காரியம் தான் கடைசியில நம்ம வாழ்க்கையை அழிக்கிற காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் இரண்டாவது அந்த வார்த்தை கேட்டோன்னே என்ன பண்றாங்க? குத்தப்படுறாங்க. நம்மளுக்கும் நிறைய நேரம் ஹர்ட் ஆகிற மாதிரி அவங்களுக்கு குத்தப்படுறாங்க. தொடர்ந்து வாசிங்க. சகோதரரே, பாருங்க அவங்களோட நல்ல மனசை பாருங்க, என்ன கேக்குறாங்கன்ட்டு. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த மனசு இருக்கா? நம்ம கிட்ட யாராவது ஒரு காரியத்தை தப்புன்னு சொல்லிட்டாங்க, சபையில தப்புன்னு சொல்லி நம்ம சுட்டி காட்டுறாங்க, உடனே நான் என்ன செய்யணும் அதை திருத்திக்கிறதுக்கு அப்படி நம்ம கேட்கிறோமா? நம்ம செய்தாதான் அந்த நியூ டெஸ்டமென்ட் சர்ச் போல நம்ம இருக்க முடியும். ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும்? நான் தப்பு பண்ணிட்டேன்னா அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் ஸ்டெப். ஹல்லேலூயா.
அடுத்தது பாருங்க, மூன்றாவது என்ன நடக்குது? 37வது வசனம் வாசிங்க, 38 வாசிங்க. பேதுரு உடனே அவரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களா? ஆண்டவரோட ஊழியக்காரங்க எப்பவுமே அப்படி நினைக்கிறது இல்லை இல்லையா? அப்போ இவங்க தானே நம்ம இயேசுவை கொன்னாங்க, நம்மளை நிந்திச்சாங்க, இவங்களை அப்படி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவர் அட்வைஸ் பண்ணல. ஏன்னா இது என்ன சபைனா, தேவன் நியமித்த புதிய ஏற்பாட்டின் சபை. அவருக்கும் அதே அன்பு இருக்கு, அவருக்கும் அதே ஆத்ம பாரம் இருக்கு, அவருக்கும் நம்ம ஜனம் பரலோகத்துக்கு போகணுங்கிற நினைப்பு இருக்கு. அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி பாருங்க, நீங்க என்ன பண்ணுங்க, செஞ்சிட்டு இருக்க தப்புல இருந்து மனம் திரும்புங்க. அடுத்தது, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தை டிசைபிள் ஆக்கிட்டார், உடனே அவங்கள சீஷன் ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. நம்ம என்னைக்கு ஒரு ஆக்டிவ் சர்ச்ல, ஒரு செயல்படும் சர்ச்ல ஆண்டவர் நம்மளை சுட்டி காட்டும் போது நம்ம சரிப்படுத்தி சீர்படுத்தி கொள்ளுகிறோமோ, அன்னைக்கு நம்மளும் அந்த சீஷனுங்கிற அடையாளத்தை என்ன பண்ணுவோம்? பெறுவோம். ஹல்லேலூயா. நீங்க மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுங்க, உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? அசைவாடுவாருன்னு சொல்லி முடிச்சாச்சு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆக்டிவ் சர்ச் எப்படி இருக்கணும் என்று சொன்னா, வார்த்தையை வார்த்தையாய் சொல்ல வேண்டும். தேவ வார்த்தை கஷ்டமா இருந்தாலும் அதை உட்கார்ந்து கேட்கிற நாம் அதை என்ன பண்ணணும்? கசப்பா இருந்தாலும் மருந்தை குடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நாமளும் அதை உட்கொள்ள வேண்டும். உடனே அது என்ன பண்ணணுமோ அதை என்ன செய்ய வேண்டும்? கேட்டது போல நானும் என்ன செய்யணும் கேட்கணும், உடனே சரி பண்ணணும். உடனே நான் தேவ சபையில ஒரு சீஷனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சபை பின்னாடி என்னெல்லாம் செய்தது என்று சொல்லி பாருங்க. எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:43. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. பாருங்க, ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சா? பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அநேக அடையாளங்களும் என்ன பண்ணப்பட்டது? செய்யப்பட்டது. இப்போது எவ்வளோ செயல்படுகிற சர்ச்சா இருக்குன்னு பார்த்தீங்களா? அப்போ எப்போ தெரியுமா ஒரு சர்ச்சா சேர்ந்து நம்மளால அற்புத அடையாளங்கள், வண்டர்ஸ் அண்ட் சயின்ஸ் நம்ம செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம சபை இப்படி ஒரு புதிய ஏற்பாடு சபையாய் மாறும்போது. ஹல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர் போக போக பார்த்தீங்கன்னா, பேதுரு நடக்கிறாரு, அவரோட நிழலாவது படட்டும்னு சொல்லிட்டு என்ன கொண்டு வந்து வைக்கிறாங்க? உடம்பு சரியில்லாதவங்களை கொண்டு போய் போடுறாங்க. சும்மா சர்ச்சுக்கு போறாரு, அங்க ஒருத்தர் இருக்காரு, கை இப்படி இருக்கு, கால் இப்படி இருக்கு, அவரை பார்த்து எழுந்து நடங்கிறாரு, குதித்து எழுந்து நடந்து அவர் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போகிறார். ஆமாவா? அப்போ எல்லா இடத்துலையும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க ஆரம்பித்தது. அதுதான் ஒரு செயல்படும் சர்ச்சா இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம சபை செயல்படும் சபையா இருக்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் வார்த்தையை ரிசீவ் பண்ணணும். கஷ்டமா இருந்தாலும் உட்கொள்ளணும். அதுல என்ன சரி பண்ணி கொள்ளணுமோ, வேதத்தின் அடிப்படையில் என்ன நம்ம சரியாய் மாறிக்கொள்ள வேண்டுமோ அதை நம்ம மாற்ற முயற்சிக்கணும். எனக்கு மாற தெரியலையா, நான் கேட்கணும். அதற்காக தான் தேவன் மெய்ப்பரை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கேட்கணும், அழகா நமக்கு வழி நடத்துவார்கள், அதன்படி நம்ம செய்யலாம். நம்ம வேர்ல்ட்லி லைஃப்ல கூட எனக்கு என்னன்னு செய்ய தெரியலையா, யார்கிட்ட கேட்கலாம்? மேய்ப்பர்கிட்ட கேட்கலாம். ஹல்லேலூயா. கரெக்டான வழியில லீட் பண்றதுக்கு ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம செய்யும் போது நம்ம சபை எப்படிப்பட்ட சபையாய் மாறும்? செயல்படும் சபையாய். இப்போ செயல்பட்டுட்டு தான் இருக்கு, இன்னும் செயல்படுகிற ஒரு சபையாய் மாறும். ஹல்லேலூயா. அதுக்கு பங்களிப்பு யாரோட சைட்ல இருந்து வரணும்? மேல இருந்து மட்டும் வரக்கூடாது, கீழே இருந்தும் பங்களிப்பு வர வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, எடுத்து ரீட் பண்ணலாம். அடுத்தது அந்த சபை மூன்றாவது எப்படி இருந்ததுன்னா, 1 கொரிந்தியர் 11:25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஓகே. அதை செய்யும் போதெல்லாம் இவங்க யாரை நினைச்சு பார்க்கறாங்க? யாரை நினைத்து பார்க்குறாங்க? ஆண்டவரை நினைச்சு பார்க்குறாங்க. இல்லை, அந்த அப்பம் பிக்குதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். அப்போ அந்த சர்ச்சை எப்படி பார்க்க தோணுதுன்னா, மூணாவது ஒரு தேங்க்ஃபுல்லான ஒரு சர்ச்சாக இருக்காங்க. இல்லை, அப்போ அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னைக்கெல்லாம் கூடுறாங்களோ அன்னைக்கெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இன்னும் அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லப்படுதுன்னா, கண்ணீர் சிந்தி அழுது ஆண்டவர் எனக்காக உயிரை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபீலிங் அவங்க உள் வாங்கிட்டு வீடுகள் தோறும் அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்பம் பிக்கிறாங்க. ஏன் வீடுகள் தோறும்னா, வீடுகள் தோறும் தான் அங்கே சபை நடந்தது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம சர்ச் எப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்கணும்னா, ஒரு தேங்க்ஃபுல்லான ஒரு சபையாக இருக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு எண்ணுக்கடங்காத நன்மைகளை செய்திருக்கிறார். அதற்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, எல்லா சூழ்நிலையும் இந்த நேரத்தில் அந்த தேங்க்ஃபுல் சொல்றது எது அப்படின்னா, எனக்கு வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும் போது நான் ஆண்டவரை அந்த இடத்துல நான் க்ளோரிஃபை பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் எப்படி வீடுகள் தோறும் அப்பம் பிசிச்சாங்க, எப்படி டெய்லி ஆண்டவரை நினைச்சு பார்த்தாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்துறதுக்கு அவங்க அதை பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம மாதத்துக்கு ஒரு முறை பண்றோம். ஆனா தினம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும், ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்ம போன வாரம் வார்த்தை கேட்டோம் இல்லையா, அவர் செய்த சகல உபகாரங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாளைக்கு நீ ஆண்டவர் உயர்த்துறாரா, அதுக்கு முன்னாடி நான் அந்த உயர்த்த போறதுக்கு முன்னாடியே நீங்க தெரிந்துக்கோங்க, ஆண்டவருக்கு தேங்க் பண்ண ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. உயர்த்தினதுக்கு அப்புறம் தேங்க் பண்ற, உயர்த்துறதுக்கு முன்ன நீங்க மட்டும் நாளைக்கு எனக்கு ப்ரொமோஷன் தரல, நான் என்ன பண்ணுவேன், நான் ஜோம் பண்ணவே மாட்டேன் ஒரு மாசத்துக்கு. அப்படி இல்லை, நீங்க தர போறீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி. நான் உயரணுங்கிறது உங்க சித்தம் தான் ஆண்டவரே, அதற்காக நான் இன்னைக்கு என்ன பண்றேன், நன்றி செலுத்து. எனக்கு வேலை இல்லை, நான் தேடிட்டு இருக்கேன், ஆனா நீங்க தர போறீங்க பாத்தீங்களா, அதற்காக நான் என்ன பண்றேன், நன்றி செலுத்து. என் பிள்ளை படிப்புல ஞானத்துல குறைவா தான் இருக்கு ஆண்டவரே, ஆனா என் பிள்ளைக்கு நீங்க ஞானத்தை தர போறீங்க இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்றேன், நன்றி. ஒருவேளை நம்ம பிள்ளைங்க பெரிய இடத்துல உட்கார்ந்துட்டாங்க, அப்போ என் பிள்ளையோட திறமை தான் தெரியுமா, அப்போ நம்ம இன்டர்வியூ கொடுப்போம், எப்படி தெரியுமா, நான் என் பிள்ளைக்கு இத்தனை நாள் ட்ரைனிங் கொடுத்தேன், இப்படியெல்லாம் சாப்பாடு கொடுத்தேன், இப்படியெல்லாம் அந்த பிள்ளைக்கு அங்கே ஸ்கூலுக்கு போகும்போது பின்னாடியே போவேன், பின்னாடியே வருவேன், எல்லாமே நான் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல ஆண்டவரே கண்ணில் இருக்க மாட்டார், கண்ணுக்கு தெரிய மாட்டார். புரிஞ்சுதா? எவ்வளோ பெரிய டிவி சேனலுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுத்தாலும் நீங்கள் மறந்துடக்கூடாது, இது எல்லாம் எனக்கு கொடுத்தது யாரு, ஆண்டவர். அந்த நேரத்தில் நான் யாரை நினைத்து பார்க்க வேண்டும், ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம பெருமை பட்டுட்டோம் சொன்னா நான் விழ ஆரம்பிச்சிட்டேன் அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பெருமைப்பட்டுட்டேன், நான் தான் கிங்கு, எனக்கு மேல யாரும் இல்லை, நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன், விழ போறேன். நான் இப்படி நிக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் தான் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நாளைக்கு நான் விழ மாட்டேன். வில்லுகிறக்கு சறுக்கி கொண்டு போனா கூட என்னை கர்த்தர் கைப்பிடிச்சு நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவனுக்கோ கர்த்தர் என்ன அளிக்கிறா, கிருபை. தாழ்மை எப்படி வெளிப்படும் என்று சொன்னா தேங்க்ஃபுல் ஹார்ட்ல வெளிப்படும். ஹல்லேலூயா. தேங்க்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவரே நீங்க எனக்கு இது செஞ்சீங்க, நான் இந்த சபைக்கு வந்தேன், இதை செஞ்சீங்க, எனக்கு இதை கற்றுக் கொடுத்தீங்க, என் வாழ்க்கையை இவ்வளோ மாத்திருக்கீங்க, என் வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்கீங்க சொல்ல நாம் கூச்சப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த கூச்சத்தெல்லாம் எடுக்க போறீங்க, எத்தனை பேர் அந்த தேங்க்ஃபுல் ஹார்ட்டை இனிமேல் வெளிப்படுத்த போகிறோம். நம்ம வெளிப்படுத்தினாதான் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும், ஓ நான் இங்கே போனால் இத்தனை அற்புத அடையாளங்கள் நடக்குது, இவங்க வாழ்க்கை தரமே உயர்ந்திருக்கு என்று சொல்லி அப்போதான் தெரியும். நான் வெளிக்காட்டவே மாட்டேன், எனக்கு கிடைச்ச நன்மைகள்லாம் நான் ரொம்ப டீசெண்டான டைப்பு, நான் ரொம்ப வெளிக்காட்டவே, இதில் மட்டும் இந்த டீசென்சியை வெளியே காட்டக்கூடாது இல்லையா. அப்போ நான் உயர்ந்ததுக்கு காரணம் கர்த்தருங்கிறது சொல்றத மறைக்கிறதுக்கு பேர் டீசென்சி இல்லை, அதுக்கு பேரு பெருமை. ஹல்லேலூயா. என் உயர்வுக்கு பின்னாடி ஆண்டவர் இருக்காரு அப்படிங்கிறத நான் வெளிக்காட்டுகிறேன்னா அதில் நான் என்ன மகிமைப்படுத்தல, என்னை படைத்தவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அடுத்தது அந்த மூன்றாவது அந்த சர்ச் எப்படியா இருந்தது, நியூ டெஸ்டமென்ட் சர்ச் ஒரு தேங்க்ஃபுல் சர்ச்சாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நினைச்சு பார்த்தது. இன்னைக்கு அற்புதம் நடக்குதா, பேதுரு போய் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஆண்டவர் கூடயே இருந்தேன் தெரியுமா, ஆண்டவர் தெருவுக்குள்ளேயே என்கிட்ட தருவேன் சொன்னார் தெரியுமா, அதனால அற்புதம் செஞ்சேன் சொல்லலை, தேங்க்ஃபுல்லாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது நான்காவது அந்த சர்ச் எப்படி இருந்ததுன்னா ஒரு கமிட்டடான ஒரு சர்ச்சாக இருந்தது. எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் பாருங்க, அவங்க எதுலெல்லாம் இருந்தாங்கன்னா அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அதாவது ஃபெலோஷிப்பிலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்க எதுல தரித்திருந்தாங்க, உபதேசத்துல. அன்னைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி பைபிள் கிடையாது, ஆமாவா? அவங்களுக்கு ஒரு தோரா இருந்தது. அந்த தோரா எங்க தான் இருக்கும், சர்ச்சில் தான், அதாவது அங்கே இருக்கிற டெம்பிளில் தான் இருந்தது. இல்லை ரொம்பவே எல்லாத்துக்கும் ஆக்சசபிளாக இல்லை, ஆனால் அதில் என்ன இருக்குங்கிறத எல்லாரும் வாசிக்க முடியும், தெரியும்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கிற அந்த டாக்டர்ஸே அவங்களுக்கு கிடையாது. அப்பதான் அது உருவாகிட்டு வந்த நாட்கள் இல்லையா? அப்போ அவங்க யாரோட உபதேசத்திலேயே தரித்திருந்தாங்க? அப்போஸ்தலர் உபதேசத்துல. அப்போஸ்தலருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தினார், அதை அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ அப்போஸ்தலருடைய பாதப்படியிலேயே லேர்ன் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நமக்கு லேர்னிங்க்கு ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறார், வேதத்தை கொடுத்திருக்கிறார். இதுல நம்ம என்ன பண்ணணும்னா அதுலயே பாண்டர் பண்ணணும், அதுலயே நம்ம படித்து கொண்டு இருக்க வேண்டும், அதுலயே நான் ஊறி போய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் மாதிரி அங்கே இருந்துச்சு. எல்லாரும் என்ன சொல்லுவார், இன்னைக்கு வரப்போறாரு அப்போஸ்தலர், என்ன பேச போறாரு, எனக்கு என்ன கற்றுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஆண்டவர் பற்றி நான் இன்னும் என்ன அறிந்து கொள்ள போறேன் அப்படிங்கிறத அவங்களோட மைண்டை எப்பவும் ஓப்பன் மைண்டடா, ஓப்பன் ஹார்ட்டடா வைத்திருந்தாங்க. என்ன கற்றுக்க போறோன்ட்டு ஆதி சபை பயங்கர வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு வாஞ்சை கொஞ்சம் என்ன ஆயிட்டு இருக்கு, கம்மி. ஏன் அப்படின்னா பைபிள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் ஆக்சசபிளாக இருக்கு இல்லை, எல்லாத்துக்கும் கையில் இருக்குது. ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, வசன பஞ்சம் காலம் ஒன்று வரப்போகுது இல்லை. அந்த காலத்தில் நம்ம வசனத்தை தேடி தேடி பார்த்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இன்றைக்கே சில கண்ட்ரீஸ்குள்ளே சில பைபிள் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் இன்டர்நெட் இருக்குது, ஆக்சசபிளாக இருக்குது. இல்லை, நீங்கள் பைபிள் ஓப்பன் பண்ண முடியாது. அந்த மாதிரி கவர்மெண்ட்டால் செய்ய முடியும். புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு வசனத்தை ஆண்டவர் வேந்து கொள்ளுகிற ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு லேர்ன் பண்ணுகிற ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம நல்லபடியா என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும், யூஸ் பண்ணிக்கொள்ள. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஒரு சீமன் ப்ரோக்ராம் நடந்தது. எத்தனை காரியங்களை நம்ம அறிந்து கொண்டோம் இல்லை, எத்தனை காரியங்கள் புதியதாக நமக்கு இருந்தது. நிறையா சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பைபிள் காலேஜுன்னு சேர்ந்தால் தான் அதை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நமக்கு வேற ஒரு ஆக்சஸ் கொடுத்து இல்லை, அப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படிங்கும் போது நான் அதை என்ன பண்ணிக்கொள்ளணும்னா சூப்பராக மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் வீட்டில் உட்காந்து என்னோட ஜெப வேலையில் வேதத்தை நான் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஜெப வேலையை இன்க்ரீஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் வேதத்தை வாசிக்கிறது என்ன பண்ணலை, அதிகம் பண்ணவே இல்லை. அதை வேதத்தை வாசித்தாலும் சர்ச்சில் சொல்லியிருக்காங்க ஒரு அதிகாரம் வாசிக்கணும், கடன்னு வாசிச்சுட்டு முடிச்சிடறோம். ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச விரும்புகிறாரு அப்படிங்கிறத நம்ம மௌனமாக இருந்து அந்த வசனத்தை என்ன பண்ணுறது இல்லை, தியானிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு. இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. ஆதி சபையில இருந்த அந்த தன்மை என்ன தெரியுமா, அப்போஸ்தலருடைய உபதேசத்துல உறுதியாய் தரித்திருந்தாங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் கொண்டு இருந்தாங்க. எப்படின்னா ஒரு சர்ச்சா, ஒரு கூடுகையா, நான் வரல நீ வரல அப்படின்னு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நல்ல ஒரு அந்யோன்யத்தில் இருந்தாங்க. அவங்க கூட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, என்னோடதெல்லாம் உன்னோடது, உன்னோடதெல்லாம் என்னோடது, அப்படி ஒரு ஃபெலோஷிப்ல அவங்க இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டமா ஓடி வந்து நிற்பாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா ஜெபிக்கிறதுக்காக நிற்பாங்க, ஒருத்தருக்கு பிரச்சனையா ஆன்லைன் ப்ரேயரே நடக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுச்சு, இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு 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 ஃபேமிலிக்குள்ள உங்களோட பையனுக்கு, நீங்க ஒரு இப்போ யங்ஸ்டரா இருக்கிறவங்க கூட இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க 60 வயசு ஆயிட்டீங்க, உங்களுக்கு 4 குழந்தைங்க இருக்கு. ஒரு குழந்தையோட விஷயம் உங்களுக்கு தெரியுது, இன்னொரு குழந்தையோட விஷயம் தெரியாம இருக்குமா, தெரியும் இல்லை. அப்போ அவங்க எப்படி இருந்தாங்கன்னா கனெக்டடாக இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ள ஸ்டே கனெக்டடாக அவங்க இருந்தாங்க. ஒருத்தருக்காக ஜெபித்தாங்க, ஒருத்தர் அன்பு செலுத்தினாங்க. அந்த ஃபெலோஷிப்பில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. மூன்றாவது அவங்க எப்படி இருந்தாங்க, அப்பம் பிக்குதல் நான் சொல்லிட்டேன். அடுத்தது நான்காவது அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஜெபம் பண்ணுதலில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த ஜெபம் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குறது சர்ச் ப்ரேயர் லைஃப், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்னா எத்தனை பேர் சந்தோஷமாக நம்ம கிளம்பி வரோம் இல்லையா? நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கணும். ஆக்சுவலாக அந்த ப்ரேயர் வச்சா எத்தனை பேர் நம்ம வருவோம், கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். லீவ் இருந்தால் கூட எத்தனை பேர்த்தால வர முடியல, எத்தனை பேர்த்துக்கு வேற ரீசன் வருகிறது. சரி, ஓகே, ஃபாஸ்டிங் ப்ரேயர் இல்லை, வீட்டில் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் ரெடி? அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஜெபம் பண்ணதில்ல உறுதியாய் தரித்திருந்தாங்களாம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்காரு. சபை என்ன பண்றாங்க, ராம் முழுவதும் ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர்த்தோட லைஃப்ல ஒரு நைட்டை, அதாவது வீட்டில் உட்காந்து ஓகே நீங்க நைட் ப்ரேயர் பண்ண வர, ஒரு ஆல் நைட் ப்ரேயர் வச்சா ஒரு நாள் நைட்டு நான் தியாகம் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ண வர முடியும்னு எத்தனை பேர்த்தால சொல்ல முடியும் பாருங்க. அப்போ அந்த சபை எதுல தரித்திருந்தார்கள், எல்லா விதமான ஜெபத்திலையும். அதாவது தூக்கம் நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம்
இல்லையா? முக்கியம் ஒன்று, பிடிக்கும் ஒன்று. இதை யாராவது மறுக்கிறீங்களா? எனக்கு முக்கியம், அடுத்தது எனக்கு தூக்கம் பிடிக்கும். எனக்கு தூங்காமல் இருக்க முடியாது. ஓகேவா? 10 மணி ஆச்சுன்னா என் கண் என்ன பண்ணி போயிடும்? சொருகி போயிடும். அதுக்கப்புறம் ஏதாவது பேசினா கூட எனக்கு காதில் விழாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தூக்கம் எனக்கு எப்படி பிடிக்கும். அப்போ ஒரு ஆல் நைட் ப்ரேயர் பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயம், ஆனால் அந்த விஷயத்தை கூட நான் தியாகம் பண்ணி இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார போகிறேன். அதே மாதிரி தான் சாப்பாடு எனக்கு வேணும் ஒன்று, அடுத்தது சாப்பாடு எனக்கு பிடிக்கும். சாப்பாடு எனக்கு சொல்லுங்க வாயை திறந்து, சாப்பாடு எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் பிடிக்குமா? இல்லை, அதுக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் சொல்ல வர்றீங்க, தெரியுது. ஓகே, ஸோ அப்போ எனக்கு சாப்பாடு பிடிக்கும், அடுத்தது சாப்பாடு எனக்கு வேணும். அப்போ இந்த காரியத்தை நான் வெறுத்து ஒரு நாள் நான் ஃபாஸ்ட் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, என் சரீரத்துக்கு அதுதானே பிடிக்குது, ஆனால் அந்த சரீரத்தை அதை வெறுக்க வச்சு என்னோட மனசை ஒருநிலைப்படுத்தி நான் ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து நான் ப்ரேயர் பண்ணுறதுக்கு அந்த ஃபாஸ்ட் என்ன பண்ணும்? எனக்கு ஹெல்ப் பண்ணும். என் சரீரத்தை மேற்கொள்ள, என் சரீரத்தின் ஆசைகளை இச்சைகளை மேற்கொள்ள ஃபாஸ்டிங் ப்ரேயர் எனக்கு என்ன பண்ணுது? ஹெல்ப். மற்றபடி உங்களை பட்டினி போட்டு ஆண்டவருக்கு ஏதாவது கிடைக்க போகுதா? என்ன பட்டினி போட்டு ஆண்டவருக்கு ஏதாவது கிடைக்க போகுதா? கண்டிப்பாக கிடைக்க போகிறது இல்லையா? அப்போ நான் என்னை ஒருநிலைப்படுத்தி என்னுடைய காரியங்களுக்காக, ஆண்டவருடைய ரகசியங்களை அறிகிறதுக்காக நான் உட்கார்றதுக்கு பேர் தான் ஃபாஸ்டிங். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு வேளை நிதானிச்சு பார்ப்போம். அன்னைக்கு நியூ டெஸ்டமெண்ட் சர்ச், புதிய ஏற்பாடு சர்ச் சொல்லும் போது அவங்க கிட்ட இதெல்லாம் இருந்துச்சான். ஒரு நிமிஷம் யோசிப்போம், என்கிட்ட அந்த ஃபெலோஷிப் இருக்கா? என்கிட்ட அந்த தேங்க்ஃபுல்னஸ் இருக்கா? அப்பம் பிக்குதல் டெய்லி பண்ணாங்களாம், ஆண்டவரை நினைச்சு பார்த்தாங்களாம், அது இருக்கா? அடுத்தது எதுல தரித்திருந்தாங்களாம்? அப்போஸ்தலர் உபதேசத்துல தரித்திருந்தாங்களாம். வேதத்தை நான் தியானிக்கிறேனா? வசனம் ஒரு இடத்துல நம்ம ஒரு பைபிள் ஸ்டடி நடக்க போகுது, வர்றதுக்கு எத்தனை பேர் ரெடி? கஷ்டமா இருக்கா? யோசிக்க வேண்டும். அடுத்தது ப்ரேயர்ல என்னால் தரித்திருக்க முடியுதா? யோசிக்கணும். நம்ம யோசிச்சோன்னா நம்ம சர்ச் எப்படி அதில் சரி பண்ணி கொட்டோன்னா நம்ம சர்ச் எப்படிப்பட்ட சர்ச்சாக இருக்கும்னா, கமிட்டட் சர்ச்சாக இருக்கும். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சபையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபை அர்ப்பணிக்கப்பட்ட சபை தான், ஆனால் சபையில் வாசம் பண்ணுகிறவங்க தானே சபைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் அர்ப்பணிச்சாதான், நான் அர்ப்பணிச்சாதான் இந்த சபை முழுமையடை. அப்போதான் அது நிஜமான நியூ டெஸ்டமெண்ட் சர்ச்சாக மாறும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 5வது அந்த சர்ச்சை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஜெனரஸான ஒரு சர்ச்சாக பார்க்குறேன். அதாவது தாராள மனப்பான்மை உள்ள ஒரு சபையாக இருந்தாங்க. எப்படி உள்ள சபையாக இருந்தார்கள்? வாயை திறந்து சொல்லுங்க. தாராள மனநிலை உள்ள ஒரு சபையாக இருந்தார்கள். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:44. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அவங்க எப்படி அனுபவித்தாங்களாம்? சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். அப்ப இவங்க எப்படி இருந்திருப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்க. அடுத்தது 45 வாசிங்க. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவைக்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். எல்லோருக்கும் என்ன பண்ணி கொண்டாங்களாம்? பகிர்ந்து கொடுத்தாங்களாம். இது பண்றது கரெக்டா தப்பா? இதை ஃபாலோ பண்ணி தான் ரஷ்யா அதுக்கு முன்னாடி சோவியத் யூனியனா இருந்துச்சு இல்லையா? அவங்க இதை தான் ஃபாலோ பண்ணாங்க. கம்யூனலிசம் சொல்லி ஃபாலோ பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? யாருக்குமே பிரைவேட் ப்ராப்பர்ட்டியே கிடையாது. அந்த கண்ட்ரியில் பண்ணது அதுதான். யாருக்குமே பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று கிடையாது. தனித்தனி சொத்து மதிப்பு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மொத்தமாக கவர்மெண்ட்டுக்கு தான் எல்லாமே. கவர்மெண்ட் யாருக்கு எவ்வளோ வேணுமோ அது என்ன பண்ணும்? பிரித்து கொடுக்கும். அதில் அவங்க விவசாயம் பண்ணுமா, என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். அதிலிருந்து அதனுடைய வருமானத்தெல்லாம் அந்த ஜனங்கள் என்ன பண்ணிக்கொள்ளலாம்? ஏற்றுக்கொள்ளலாம். இந்த சிஸ்டம் எல்லாம் பார்த்தவங்க அந்த கண்ட்ரியை எப்படி மாறி போச்சுன்னா, ஒரு 20 இயர்ஸில் அவ்வளோ ஏழ்மையாக இருந்த கண்ட்ரி அப்படியே ஒரு ரிச் கண்ட்ரிக்கு ஈக்குவலாக மாறி போயிடுச்சு. மற்ற கண்ட்ரி எல்லாம் அந்த ராக்கெட் எல்லாம் விடுறதுக்கு யோசித்துட்டு இருந்தப்போ ரஷ்யா ஈஸியாக என்ன பண்ணிருச்சு? சோவியத் யூனியன் ஈஸியாக, அப்போ இருக்கிற சோவியத் யூனியன் தான் இன்னைக்கு ரஷ்யா. அவங்க ஃபஸ்ட்டு 3க்கு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு நாயை வச்சே உள்ள அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றுச்சு ஒரு கண்ட்ரி. ஆனால் அதுக்கு முன்னாடி காலத்தில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கண்ட்ரியை பார்த்தா அது எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப ரொம்ப புவர் கண்ட்ரியாக இருந்த ஒரு கண்ட்ரி தான். புரிஞ்சுதா? அவங்க எந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டால், யாரோட சிஸ்டம்? ஆதி அப்போஸ்தலர் ஃபாலோ பண்ண சிஸ்டம் தான். என்னன்னா, எல்லாத்தையும் பொதுவாக வச்சு அனுபவித்தாங்க. யாருக்குமே இல்லாமைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலை? இல்லை.
அடுத்தது இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தீவுல ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா தர்ம காரியத்துக்குன்னு சொல்லிட்டு சேரிட்டி ஒர்க்குன்ட்டு மணியை சேர்த்தி வச்சு என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலர் கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ இவங்க எப்படி இருந்தாங்க, அந்த காலத்துல இருந்தவங்க ஒரு சியர்ஃபுல் கிவரா இருந்தாங்க. இல்ல வசனம் என்ன சொல்லுது, எப்படி இருக்கணும்? 2 கொரிந்தியர் 9:7-8 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். இவ்வளோதான் இல்ல, இவ்வளோ பெர்சன்ட் இல்ல, இவ்வளோ கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படி இல்லை. உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தோணுதோ அவ்வளோ தூரம் அவங்க ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்க, கொடுத்தார்கள். ஒரு இடத்துல தேவை இருக்கா, அதை அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு கிடைக்கட்டும், நமக்கு இதுக்கு இருக்கு, அவனுக்கு இல்லை கொடுப்போம் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அவங்களோட மனசு அந்த நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சில் உள்ள அவங்களோட மனசு எப்படி இருந்ததுன்னா ஜெனரஸாக இருந்தது. தாராள மனப்பான்மை உள்ள ஒரு சர்ச் அது. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்களை இன்னும் ஆசீர்வதிங்க, நாங்கள் இன்னும் உங்களுக்காக என்ன பண்ணுவோம், கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பெருக பண்ணும்போது நம்ம வாழ்கிற ஸ்டாண்டர்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, லிவிங் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கிவிங் ஸ்டாண்டர்டை நம்ம என்ன பண்ண வேண்டும், இன்க்ரீஸ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அப்படி ஒரு மனநிலையோடு நம்ம கேட்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம் 5 விதமாய் அந்த நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சை பார்த்துருக்கோம். முதலாவது அந்த சர்ச் எப்படி இருந்தது, ஆவியில் நிறைந்த ஒரு சபையா இருந்தது. இரண்டாவது ஆக்டிவ் சர்ச்சா, செயல்படும் சர்ச்சா இருந்தது. மூன்றாவது அவங்க எப்படி இருந்தாங்க, தேங்க்ஃபுல் சர்ச்சா, நன்றி அறிதல் உள்ள ஒரு சபையா இருந்தாங்க. நான்காவது எப்படி இருந்தாங்க, கமிட்டட் சர்ச்சா, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சபையா இருந்தாங்க. ஐந்தாவது அவங்க எப்படி இருந்தாங்க, ஜெனரஸான ஒரு சர்ச்சா, தாராள மனப்பான்மை உள்ள சர்ச்சா இருந்தாங்க. ஓகே, இப்படியெல்லாம் அவங்க சர்ச்சில் மெம்பர்ஸாக இருந்தாங்க. இன்னொன்று ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவானவர் மரித்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவம் வளர்ந்துச்சு இல்லையா? அப்போ அது வளர்ந்த இடத்துலலாம் 40% ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருந்ததுதான். ஓகேவா? இப்போ 1000 பேர் இருந்தாங்கன்னா 40% அதிகம்னா என்ன அர்த்தம், அடுத்த வருஷம் அவங்க 1400 பேராக மாறிட்டாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த வருஷம் அதுலேருந்து 40% அப்படி மாறி 1000 பேர் கொண்டது தான் எவ்வளோ மாறிச்சு தெரியுமா? ஆஃப்டர் டெத் 300வது வருஷத்தில் ஒரு கண்ட்ரியில் 56.5% எப்படி இருந்தாங்களாம், கிறிஸ்தவர்களாய் மாறினாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் யாருமே ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இல்லை, ரொம்ப பாவர்ட்டி லைனுக்கு கீழே யாருமே இல்லையா, வறுமை கோட்டு கீழே யாருமே இல்லையா. ஏன் அப்படின்னா அவங்களோட ஜெனரஸ் ஹார்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுற அந்த மனப்பான்மையினால இவங்க கொடுத்தாங்க, இல்லாதவங்களும் சேர்ந்து வளர்ந்தார்களாம். ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஜெனரஸ் ஹார்ட்டாக இருக்கும் போது நம்ம வறுமையே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒழிக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம வெளியில் எங்கெங்கேயோ போய் ஒழிக்க முடியாட்டியும் சபைகளை ஒழிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியும். அடுத்தது ஆண்டவர் பக்கமாக அவங்களை இழுத்துட்டாவே போதும், ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சில் நீங்களும் நானும் அங்கமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அங்கமாக இருக்க வேண்டியது அப்படின்னா என்னன்னா, இந்த டாக்டரின்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது. ஹல்லேலூயா. இதில் சொல்லப்படுகிற கோட்பாடுகளை நான் கேட்பது, அதன்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது. ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த 5 பாயிண்ட்டை நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா நான் ஒரு நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சில் நான் என்னவா இருக்கேன், மெம்பராக இருக்கேன். இல்லை, ஒரு சிஎல்சிசி வந்து ஒரு நியூ டெஸ்டமென்ட் சர்ச், ஸோ அதில் நான் மெம்பராக இருக்கேன் அப்படின்னா இந்த கோட்பாடுகளை நான் என்ன செய்ய வேண்டும், ஃபாலோ பண்ணும். சரி, இந்த சர்ச்சில் நான் இருக்கிறது மூலமாக எனக்கு வேற என்ன நன்மைகள் கிடைக்கும்? ஓகே, ஆண்டவர் நன்மை அளிப்பார், அதெல்லாம் ஓகே. இன்னொரு விதமான நன்மை அவங்க அனுபவித்தாங்க. என்னன்னு சொல்லி வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:47 வாசிங்க. அப்போஸ்தலர் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்துலயும் அவங்க என்ன பெற்றிருந்தாங்களா, தயவு பெற்றிருந்தாங்களா. இது முக்கியம் நினைக்கிறீங்களா இல்லையா? ஃபேவர் ஃப்ரம் பீப்புள் அது முக்கியமா இல்லையா? நீங்க ஒரு வேலை செய்றீங்க, நீங்க ஒரு இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு மேனேஜர் இருக்கார், அவரோட கண்கள்ல உங்களுக்கு தயவு வேணுமா வேண்டாமா? நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, உங்க டீச்சர் கண்ணில் உங்களுக்கு தயவு வேணுமா வேண்டாமா? சரி, நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க, உங்களுக்கு உங்க பிரின்சிபல் கண்ணில இருந்து தயவு வேணுமா வேண்டாமா?
வேணும். பிரின்சிபல் கண்ணில் மட்டும் போதுமா? உங்கள் சக ஒர்க்கர்ஸ், உங்கள் சக கலீக்ஸ், அவங்கக்கிட்ட என்ன வேணும்? தயவு வேணும். இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, உங்கள் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஒரு தயவை காட்டணும். நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வேனில் அனுப்புறீங்க, வேன் டிரைவர் உங்கள் பிள்ளைய என்ன பண்ணணும்? தயவோடு நடத்த வேண்டும். வேன் டிரைவர் மட்டும் இல்லைங்க, கூட ஒரு அக்கா இருப்பாங்க, கேர்டேக்கர் அக்கா, அவங்க கண்ணில் கூட உங்கள் குழந்தைக்கு என்ன வேணும்? தயவு வேணும். இல்லை நான் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கேன், நான் ஒரு பெரிய மேனேஜராக இருக்கேன், ஒரு பெரிய ஜிஎம்மாகவே இருக்கேன், நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியை வச்சு நடத்துறீங்க, உங்களுக்கு கீழே ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒரு டீ ஊற்றி கொடுக்குற அக்கா இருக்காங்க, அவங்க கண்ணில் உங்களுக்கு தயவு வேணுமா வேண்டாமா? நீங்கள் ஒரு டீ பைத்தியம்னு வச்சுக்கோங்க, உங்களால் டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது. உங்களுக்கும் அந்த அக்காவுக்கும் சண்டை, டீ கொடுக்காம போயிட்டாங்க, உங்களுக்கு கோவம் வருமா வராதா? கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? எனக்கு நிறைய பணம் இருக்கு, நான் எவ்வளோ நாள் வாங்கி குடிக்கலாம், ஆனால் அந்த அக்கா கண்ணில் தயவு வேணுமா வேண்டாமா? வேணும். ஆமாவா? அப்போது தயவு என்பது, மனுஷன் கண்ணில் தயவுங்கிறது எல்லாத்துக்கும் வேணும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் வேணும். அண்ட் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, வெறும் காசை வச்சுட்டு நம்ம தயவை வாங்கிட முடியாது. கர்த்தர் அந்த தயவை அவங்க நிமித்தமாய் நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நம்ம நிமித்தமாய் அவங்க மூலமாய் நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு வேணுமா வேண்டாமா? அந்த ஜனங்கள் எல்லாத்துக்கிட்டையும் தயவை பெற்றிருந்தாங்களாம். அவங்க ஏதோ ஒரு மெம்பர் இன் நியூ டெஸ்டமெண்ட் சர்ச் தான் பேரு, ஆனால் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் இந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கு? பிடிச்சிருக்கு. இந்த ஜனங்களுக்காக அவங்க ஒரு ஃபேவர் செய்கிறாங்க. ஒரு கடைக்கு போறீங்க, உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அவங்க, சரியா? நீங்கள் லேடிஸ் கடை சாரி எடுக்க போறீங்க, மற்றவங்கலாம் போனாங்கன்னா காட்ட மாட்டாங்க, நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நான் ஒரு காமெடியாக சொல்கிறேன், ஆனால் அது கூட தயவு தான். ஆமாவா? உங்களை நல்லா நடத்துறது அதுவும் என்னதுதான்? தயவு தான். ஹல்லேலூயா. அப்போது நம்ம போய் நின்னானா, இவன் வந்திருக்கானா, அங்கே போய் நிற்கிறேன் அப்படின்னு அவங்க யாரும் முகம் சொல்லிச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. நம்ம என்ன பெற்றிருக்க வேண்டும்? இந்த தேவ தயவெல்லாம், அதாவது இந்த மனுஷ தயவெல்லாம் சும்மா யாரோ வந்து கொடுத்துட முடியாது, அதை கர்த்தர் தான் அருள முடியும். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு இருந்ததுன்னா, பிலீவர்ஸ் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட் சர்ச், ஏர்லி சர்ச்சுக்கு இருந்தது. இன்னைக்கு சிஎல்சிசியில் மெம்பராக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த தயவை தேவன் தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இந்த மனுஷ தயவு இருந்தது. எடுத்து வாசிங்க, லூக்கா 2:52 எடுத்து வாசிப்போம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும், பாருங்க, தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இந்த ஜனம் தேவ கிருபை நம்ம பெற்று விட்டோம், இல்லை நம்ம ஆண்டவர் மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அருளி இருக்கும் போது நம்ம தேவ தயவை பெற்றிருக்கிறோம். மனுஷ தயவுலையும் நம்ம பெருக வேண்டும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சாமுவேலுக்கு மனுஷ தயவு இருந்தது. அவர் வசனத்தை எடுத்து வாசிச்சோன்னா தெரியும், அவர் போன இடத்துலலாம் அவர் அங்கீகரிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இதுதான், தேவ தயவை நம்ம எங்கே போனாலும் பெற்றிருப்போம். ஹல்லேலூயா. எடுத்து இன்னொரு வசனம் மட்டும் வாசிங்க, ரோமர் 14:18. தேவனுக்கு பிரியனும், பாருங்க, தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான். மனுஷரால் எப்படிப்பட்டவனும் இருக்கிறான்? அங்கீகரிக்கப்பட்ட. சிலருக்கு நம்ம எவ்வளோ வேலை செஞ்சுட்டே இருப்போம், சைலண்ட்ல செஞ்சுட்டே தான் இருப்போம், ஆனால் அது வெளியே தெரியவே தெரியாது. நம்மளும் ரொம்ப நல்லவங்க, நான் செய்கிற வேலையெல்லாம் நான் வெளியே ரொம்ப காட்டிக்க மாட்டேன், ஆனால் நான் சின்சியராக ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. 2 கேட்டகரி இருக்குது இல்லையா? ஒன்று, நான் சின்சியராக இருப்பேன், என் வேலையை கடவுள் பார்த்து எனக்கு பெரிய இடத்துல வைப்பார். இன்னொரு கேட்டகரி இருக்குது, ஒன்றுமே செய்ய மாட்டோம், நான் செஞ்ச மாதிரி வெளியே காட்டிப்பாங்க. இல்லை, எல்லா வேலை இடத்துலையும் இந்த 2 கேட்டகரி இருக்குது இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? ஆமாம் தானே? 2 கேட்டகரி இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட பிள்ளைங்களுக்கு தேவர் என்ன எதை தருவாராம்? அங்கீகாரத்தை தருவார். ஹல்லேலூயா. நான் செய்கிற வேலைக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கும், அதுக்கு ஒரு உயர்வு இருக்கும், அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும். ஹல்லேலூயா. அதை நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது 2வது காரியம், முதலாவது நீங்கள் தேவ சபையில் ஒரு மெம்பராக இருக்கும்போது, நான் ஆதி திருச்சபையில், நான் நியூ டெஸ்டமெண்ட் சர்ச்சில் அங்கமாக இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற முதல் காரியம் என்னது? தேவ தயவு. 2வது எடுத்து வாசிங்க, யாக்கோபு 5:14. யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. சபையின் மூப்பர்களை என்ன பண்ணுவானாக?
வரவழைப்பானாக. அவர்கள் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்காக ஒரு பிரேயர் சப்போர்ட் யார் தான் பண்றாங்க? சபை. வேற என்ன சப்போர்ட்னாலும் கிடைக்கலாம். யாராவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கலாம், அனுதாபங்களை கொடுக்கலாம், என்னன்னாலும் கொடுக்கலாம். ஆனால் ப்ரேயர் சப்போர்ட் எதை கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. அது ஒரு நியூ டெஸ்டமென்ட் சர்ச்சில் மட்டும்தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. நமக்காக ஒருத்தவங்க அழுது ப்ரேயர் கார் எடுத்து ஜெபிக்கிற பாக்கியம் எத்தனை பேத்துக்கு கிடைக்குது? இல்லை, பெரிய பெரிய சர்ச்சாக இருக்கலாம், 1000-2000 பேர் இருக்கிற மெம்பர்ஸ் இருக்கலாம். ஆனால் எத்தனை பேத்துக்கு இப்படி ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கும்? ஆமாவா? நமக்கு கிடைத்திருக்கு அப்படின்னா அதை கிராண்டடாக எடுத்துக்கூடாது. அதுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாமும் மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மற்றவங்களும் நமக்காக ஜெபிக்க வேண்டும். ஊழியர்களும் நமக்காக ஜெபிப்பாங்க, நாமளும் ஊழியர்களுக்காக என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 12-12. அப்போஸ்தலர் சபைக்காக சபை மக்களும் ஊழியர்களும் ஜெபிக்கிறாங்க. அடுத்தது வாசிப்போம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு, பேதுரு அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு, மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் போது யாரு வீடுகள்ல இருந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தா? சபை கூடி ஜெபித்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அந்த நியூ டெஸ்டமெண்ட்ல உள்ள மெம்பர்ஸ் கூடி என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க? ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அங்க ஜெபம் நடக்கும்போது அதே வேளையில தான் அங்க அவருடைய கட்டுகள் அருந்து அவர் வீட்டுக்கு வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சபை ஊழியருக்காக ஜெபிக்க வேண்டும். ஊழியர் சபைக்காக ஜெபிக்கிறாங்க. சபையில நம்ம அங்கமா இருக்கிறோம் என்று சொன்னா ஒரு ஜெப தூபம் நமக்காக எடுக்கப்படுகிறது. அதுதான் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அடுத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சபையை ஆண்டவர் சும்மா சம்பாதிக்கல, அவருடைய ரத்தம் சிந்தி நம்மளை சம்பாதித்திருக்காரு. அதை நம்ம கிராண்டடா எடுத்துக்கூடாது. அதை ஓகே ஏதோ எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளாம அது எவ்வளோ பெரிய பொசஷனுங்கிறத, அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்ங்கிறத நான் கொண்டாட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருது, நான் அதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துருச்சு. அந்த ஃபயருக்கு அப்புறம் அந்த க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, க்ளீன் பண்ணும்போது பார்க்குறாங்க அந்த ஃபயர்லாம் அந்த இடத்துல வந்திருக்கு. இந்த சைடில் ஒரு ஓரத்தில் ஒரு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு பொந்து மாதிரி இருக்குது, ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அந்த ஹோலில் ஒரு தாய் பறவை, ஒரு நல்ல பெரிய பேர்டு, அந்த ஹோலை மறைச்சிட்டு அப்படியே உட்காந்து மூச்சு விட முடியாமல் அப்படியே அந்த இடத்துல ஒரு மாதிரி இறந்து போகலையா, இருக்கிற இடத்துலையே இறந்து போகலையா, அந்த மாதிரி இறந்து போயிருக்கு. அந்த பேர்டை தூக்கி தள்ளி விட்டுட்டு உள்ளே இருந்து பார்த்தா ஒரு 3 குட்டி குஞ்சு அதிலிருந்து கீச்சுன்னு வெளியே வருது. அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, மேலே கூட்டில் இருக்கிற பறவையை அந்த அம்மா பறவை வாயில் மெதுவாக இழுத்துட்டு அந்த பொந்துக்குள்ளே போட்டு, அந்த ஹோல்குள்ளே போட்டுட்டு வெளியில் அந்த காற்று, அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வரும்போது ஸ்மோக் வரும் இல்லையா, அது உள்ளே போய் குஞ்சு இறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சாவை தான் வாங்கி கொண்டு, அந்த மரணத்தை தான் அனுபவித்து கொண்டு அந்த பொந்துக்குள்ள அதோட குஞ்சுகளை பத்திரமா காப்பாத்திருக்கு. இது அந்த இடத்துல என்ன ஆகி போச்சு? மரித்து போயிடுச்சு. பாருங்க, ஒரு உலகத்திலேயே ஒரு அனிமலுக்கு, ஒரு பேர்டுக்கு இருக்கிற ஒரு அன்பை பாருங்க. தான் குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தான் குழந்தைங்க பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பறவை என்ன பண்ணியிருக்கு? அதோட உயிரை கொடுத்துருக்கு. அதே போலதான் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் உயிரை கொடுத்து உங்களையும் என்னையும் அந்த பொந்துக்குள்ள போட்ட மாதிரி நம்மளை சபைக்குள்ள போட்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சபைக்குள்ள இருக்கும்போது அவர் நமக்காக வாங்க வேண்டிய அடிகளையும், நமக்காக வாங்க வேண்டிய பேச்சுகளையும், முள்முடியையும், உடம்புல அத்தனை சொட்டு ரத்தத்தையும் நமக்காக பூமியில சிந்திட்டு உங்களையும் என்னையும் பத்திரமா ஒரு இடத்துல வச்சு கரெக்டாக வாழ்ந்து இந்த உலகம் முடியும் போது ஆண்டவருடைய வருகை எப்போ என்னோடு கூட வர்றதுக்கு ஆயத்தமாகன்னு விட்டுட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா.
அதுக்கு நானும் நீங்களும் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அந்த பொந்துக்குள்ள ஆண்டவர் போட்டதை டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்காம, என்னை போட்டிங்களே ஆண்டவரே, நான் உண்மையா இனிமேல் நடப்பேன், ஒரு கரெக்டா வாழுவேன்னு சொல்லிட்டு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விசுவாசிகளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே, எனக்காக நீங்க உயிரை கொடுத்துருக்கீங்கப்பா. நான் மீட்கப்படும் பொருட்டு அப்பா, நான் பரலோகம் வந்து சேரும் பொருட்டு எனக்காக உயிரை கொடுத்துருக்கீங்கப்பா. ஆனா நான் பத்திரமாய் காக்கப்பட, தேவையில்லாத இடத்துல போய் அழிந்து போயிடாதபடிக்கு நான் பத்திரமாய் இருக்க எனக்கு தேவன் சபையை கட்டளையிட்டு இருக்கீங்கப்பா. ஒரு புதிய ஏற்பாட்டு சபையை கட்டளையிட்டு இருக்கீங்கப்பா. அப்பா, இந்த சபையில நான் சரியாய் போதிக்கப்பட, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட, பரலோகத்துல வந்து நான் நிற்க, உம்மை நான் முகமுகமாய் தரிசிக்க எனக்கு இந்த சபை உறுதுணையாய் இருக்க, நான் இந்த சபையில நான் உண்மையாய் இருக்க எங்களுக்கு நீங்க அனுகிரகம் பாராட்டுங்கப்பா. நீங்க கேட்பீங்களா ஆண்டவர்கிட்ட, அப்பா எங்க சபை ஒரு ஸ்பிரிட் ஃபில் சர்ச்சா இருக்கணும், அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு மனம் படணும், சபையில சொல்லப்படுகிற உபதேசங்களுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், வேதத்தின் அடிப்படையாய் இருக்கிற உபதேசங்களுக்கு நான் முரண்பாடா இருக்க கூடாதப்பா. எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. எங்க சர்ச் ஒரு செயல்படும் சர்ச்சா, ஒரு மிராக்கிள் பெர்ஃபார்ம் பண்ணுகிற ஒரு சர்ச்சா, உங்க நாமத்தை மிராக்கிள் மூலமா பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு சபையாய் இருக்கணும். இந்த ஆதி திருச்சபை கடைசியா எப்படி இருந்தது தெரியுமா? இந்த சபை ஒரு க்ரோயிங் சர்ச்சா இருந்தது. நாளுக்கு நாள் ஜனங்கள் கர்த்தருடைய சபையில சேர்க்கப்பட்டே வந்தாங்க. ஒரு நாள் பேதுரு பேசினாருன்னா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த சபையில இருக்கிறவங்க பக்கத்துல போய் பேசுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. ஜனங்கள் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தாங்க. அவங்க சேர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருந்தது தெரியுமா? இந்த ஜனங்களோட வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவன் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே, நான் அற்புத அடையாளங்கள் எங்க சர்ச்ல செய்ய முடியாதபடிக்கு பாதி குறை எங்க கிட்ட தான்ப்பா இருக்கு. நான் வேர்டை கரெக்டா ஃபாலோ பண்ணாத காரியத்தினால அப்பா உங்க நாமத்தை மகிமைப்படுத்த தவறினோமானால் அப்பா, இன்னைக்கு நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த சபை செயல்படுகிற சபையா இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை எங்க போனாலும் பேசுகிற சபையா இருந்தது. வார்த்தையை வார்த்தையாய் பேசியது. ஐயோ என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நினைக்கல. உங்களுக்கு இன்னைக்கு சபையிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா நம்ம நிறைய பேர் கோச்சிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே, அந்த வார்த்தை உங்ககிட்ட இருந்து வருதுன்னு சொல்லிட்டு வேத வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்ப்பா. அந்த ஜனங்கள் கேட்டது போல நாங்க என்ன செய்யணும் கேட்டது போல நாங்களும் கேட்கிறோம்ப்பா. எங்களை மாற்றிக்கொள்ளுகிறோம்ப்பா. நீங்க வாயை திறந்து சொல்றீங்களா? எங்களை நாங்க மாற்றிக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. என்ன செய்யணும்னு கேட்கும்போது எங்களுக்கு கரெக்டா கைட் பண்றதுக்கு எங்களுக்கு ஊழியரை வைத்திருக்கீங்க. நன்றி சுவாமி. வேதத்தின் படி நடத்துங்கப்பா. எங்களோட வேர்ல்ட்லி லைஃப்ல என்ன பண்ணலன்னு தெரியாதப்போ நாங்க கைடன்ஸ் கேட்கும் போது அப்பா எங்களுக்கு சரியாய் நீங்க வழி நடத்திட்டாங்க சுவாமி. வழி நடத்துங்கப்பா. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் தேங்க்ஃபுல்லா இருக்க உதவி செய்யுங்கப்பா. தினம் தினம் நான் உங்களை நினைக்கணும் அப்பா. என் வாழ்க்கையில, என் பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஒரு உயர்வு வரும்போது நான் உண்மை நினைச்சு பார்க்கணும் அப்பா. எங்க சர்ச் ஒரு கமிட்டடான ஒரு சர்ச்சா இருக்கணும் அப்பா. உபதேசத்திலையும் ஜெபத்திலையும் ஃபெலோஷிப்லையும் நாங்க கமிட்டடா இருக்கணும் அப்பா. எங்க சபை ஒரு ஜெனரஸ் சர்ச்சா இருக்கணும் அப்பா. நாங்க ஜெனரஸா இருக்கோம் அப்பா, ஆனா இன்னும் பத்தலப்பா. இன்னும் நாங்க ஒரு சியர்ஃபுல் கிவரா, இன்னும் நாங்க உற்சாகமாய் கொடுக்க உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. ஒரு கண்ட்ரியே இந்த மெத்தடை ஃபாலோ பண்றப்போ அவங்க வாழ்க்கை, அந்த கண்ட்ரியே மாறுச்சுன்னா எங்க வாழ்க்கை எவ்வளவு மாறும் ஆண்டவரே. எங்களை நீங்க அப்படியே ஆசீர்வதிங்கப்பா. எங்க சர்ச் ஒரு க்ரோயிங் சர்ச்சா இருக்கணும்ப்பா.
அந்த நியூ டெஸ்டமெண்ட் சர்ச் 40% விருத்தி அடைந்துட்டே இருந்துச்சுன்னு சொன்னேன்ல. நீங்க கேளுங்க, எங்க சபை வளரணும் ஆண்டவரே. எங்க சபையில அந்த ஆதி காலத்துல நடந்தது போல நடக்க உதவி செய்யுங்க. எங்க சபை இந்த வருடத்துல 40% வளரணும் ஆண்டவரே. நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் டிசைபிள்ஷிப் படிச்சிருக்கேன், நான் ஜெப வீரனா இருக்க படிச்சிருக்கேன், எங்க சபைக்கு ஆத்ம ஆதாயம் பண்ண படிச்சிருக்கேன், எனக்கு பண்றதுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீங்க கேளுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிருபை செய்யுங்க. என் சபை க்ரோயிங் சர்ச்சா இருக்கணும், அதுக்கு என்னோட பங்களிப்பு அளிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் இதுல மெம்பரா இருந்தா எனக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்துக்காக நன்றி அப்பா, எனக்கு தந்திருக்கிற மனுஷ தயவுக்காக நன்றி. ஏற்கனவே நம்மள நிறைய பேர் மனுஷ தயவை பெற்றிருக்கோம், இன்னும் நம்ம பெறாத இடத்துல நம்ம கேட்போமா, ஆண்டவரே எனக்கு அந்த மனுஷ தயவை தாங்க சுவாமி. நான் உயர்றதுக்கு என்னெல்லாம் இடைஞ்சலா இருக்கோ அது எல்லாத்தையும் நீக்கிட்டு எனக்கு மனுஷ தயவு தாங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு மனுஷ தயவு தாங்க ஆண்டவரே. அப்பா, எனக்கு ஒரு எனக்காக ஜெபிக்கிற சிலரை கொடுத்துருக்கீங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நானும் என் சபைக்காக ஜெபிக்க, என் ஊழியருக்காக ஜெபிக்க, என் ஊழியனுக்காக, என்னோட ஊழியத்துக்காக ஜெபிக்க, எங்க சபைக்காக திறப்பில் நிற்க, சபையாய் தேசத்துக்காய் திறப்பில் நிற்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்போமா, என்னோட பிரேயர் வாழ்க்கையை தட்டி எழுப்புங்க சுவாமி. ஆதி திருச்சபை செய்தது போல நான் ஜெப வாழ்க்கையை தட்டி எழுப்புங்க. எங்க சபைக்கே ஜெப வாழ்க்கையை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. உபதேசத்துல நாங்க இன்னும் ஊன்றி வளர கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களை என்னை அழைத்தவர் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட போய் நாம் சேரும் வரைக்கும் உண்மையாய் உத்தம சீஷனாய் தேவனை பின்பற்றுவோமா? சேர்ந்து பாடலாமா? அழைத்தவரே அழைத்தவரே என்று சொல்லி. சேர்ந்து பாடுவோம், அழைத்தவரே எங்கள் சபையின் ஆதாரமே. பாடுவோமா? அழைத்தவரே அழைத்தவரே எங்கள் சபையின் ஆதாரமே. எங்கள் சபையின் ஆதாரமே. எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உங்களை மட்டும் பார்ப்போம் ஆண்டவரே. சபையாய் உங்களை பார்ப்போம் ஆண்டவரே. சொல்லாமா? எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம சீஷன், உத்தம சீஷனி என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்கிற உண்மையாய். இன்னொரு தடவை பாடலாமா? உத்தம சீஷன், உத்தம சீஷனி என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்கிற உண்மையாய் ஓடுகிறேன். கரங்களை உயர்த்தி, என் அழைத்தவர் நீரப்பா, இங்க என்ன குறித்தவர் நீர் ஆண்டவரே. எங்களோட ஆதாரம் நீங்க மட்டும் அப்பா. இன்னொரு தடவை, அழைத்தவரே அழைத்தவரே எங்கள் சபையின் ஆதாரமே. எங்க சபையின் ஆதாரமே, எங்களின் ஆதாரமே. எங்களை உமக்கு கையில தருகிறோம்ப்பா. எங்களை எங்க வைத்தவர் நீரப்பா. பரலோகம் வந்து சேரும் மட்டுமாய் எங்களுக்காக விலக்கிரியமாகிய அந்த இரத்தத்தை கொடுத்தவர் நீரப்பா. எங்களை நீங்க பரலோகம் சேர்க்கும் மட்டும் எங்களை உங்க கையில தருகிறோம்ப்பா. எங்களை கொண்டு உங்க ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டுங்க சுவாமி. அதற்கு நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தித்தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.